லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அரும்பாடுபட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அவ அமைச்சு கொடுத்தாடி. அத ஒழுங்கா வாழ தெரியாம வாழ வெட்டியா வந்ததும் இல்லாம அவளையும் வாழ வெட்டி ஆக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ உனக்கு எனக்கு நடந்ததை பத்தி கவலையே இல்ல? என் மனசு படுற வேதனை உனக்கு புரியவே இல்ல. என்ன வேதனைடி உனக்கு? என்ன வேதனை? உன் அப்பா மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஒருத்தின்னு நின்னாரா அவரு? இல்ல ரஜினி மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் அவருக்கு கிடைக்கலையே. நாம தான் அவளுக்கு ஒரு நல்லதும் பண்ணல. ஆனா அவளை சந்தோஷமா பாத்துக்கிட்டே தீருவேன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அடம் பிடிச்சு ஒருத்த அவ கழுத்துல தாலி கட்டினான். அதையும் கெடுத்து விட்டுட்டேன். இப்போ அத சந்தோஷமா கொண்டாட நீ ரெடி ஆயிட்டு இருக்கல? இப்படி யார் யார் வாழ்க்கையை சீரழிக்க போறியோ தெரியல. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா ஓ வாழ்க்கைய வாழற வழிய பாத்துக்கிட்டு கிளம்புடி சொல்லிட்டேன். மாமா போதும் போதும். வா ரஜினி, உட்காரு. ரஜினி சாப்பிடுமா? பத்மாமா பாத்திமா சாப்பிட்டானா? இல்ல. பாத்திமா என்ன வெளியே கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. சரி வா வந்து சாப்பிட்டு போ. இல்லண்ணே, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், பசிக்கல. என்ன நேரம் ஆகுது? எப்படி பசிக்காம இருக்கும்? வா வந்து சாப்பிடு வா. இல்ல பத்மாமா, நிஜமாவே எனக்கு பசிக்கல. பசி தூக்கலா கூட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் பத்மாமா. விடுங்க, சாப்பிட விருப்பம் இல்லைன்னா எப்படி பசிக்கும்? நம்ம கூட சாப்பிட விருப்பம் இல்லாதவனை கட்டாயப்படுத்தாதீங்க. அவன் இஷ்டப்படி இருக்கட்டும். ஏன் இஷ்டப்படி இருக்கணும்னா இப்படியா இருப்பேன்? சொல்ல வேண்டிய எதையுமே நேரடியா சொல்ல வேண்டியதானே. இங்க பாரு பார்த்திபா, சாப்பிடும் போது கைக்கும் வாய்க்கும் மட்டும்தான் சண்டை நடக்கணும். வாத விவாதம் எல்லாம் இங்க இருக்கக்கூடாது. ஒன்லி சாதம் மட்டும்தான். சாப்பிடு. எனக்காக காலம் முழுக்க காத்திருப்பேன்னு சொன்னியே பார்த்திபா. இந்த 3 மாசம் தான் அந்த காலமா? அதுக்குள்ள இன்னொருத்தைய கல்யாணம் படிக்க ரெடி ஆயிட்டியே. இந்த 2 வாரத்துக்குள்ள என்ன காதலிக்கிறத நீங்க சொல்ல போறீங்கன்னு நம்பிட்டு இருக்கேன். சாப்பிடுன்னு கூட நேரடியா சொல்ல முடியல உங்களால.
போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. என்ன பாத்திப்பா, என்னப்பா நீ வயசு பையன், கடகடம் நல்லா அள்ளி போட்டு சாப்பிடுவியா? பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சே. ஒரு வார்த்தை கூட பேசாம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. இல்ல, அவங்க 2 பேர் மனசும் எப்பவும் ஒரே மாதிரி தான் போகும். அது மாறவே மாறாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இருந்தா நல்லதுதான். மனுஷங்க பண்றது பத்தாது, நீ வேற என்ன டார்ச்சர் பண்ற. ரஜினி என்னாச்சு? தெரியல மாமா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, லேட் ஆயிட்டு இருக்கு. நான் மீட்டிங் வேற போகணும். தள்ளு, நான் பாக்குறேன். மாமா மீட்டிங் வேற போகணும் மாமா. என்னன்னு தெரியலையே, மக்கர் பண்ணுதே வண்டி. டென்ஷன் ஆகுது. பெட்ரோல் இருக்குல்ல? பெட்ரோல் இருக்கு. பாத்திபா, சொல்லுங்கண்ணே. ரஜினி வண்டி ஸ்டார்ட் ஆகல, வந்து கொஞ்சம் என்னன்னு பாரு. கேட்டாதான் செய்வியா? இங்க என்ன நடக்குதுன்னு கண்டுக்காத மாதிரியே உட்கார்ந்திருக்க. இதை கூட நீ கேட்க மாட்டல்ல? எப்பவுமே எல்லாமே நானே செய்யணும். உன் மனசுல நான் இப்ப எந்த இடத்துல தான் இருக்கேன்? ஏப்பா, உன்னை கூப்பிட்டு தானே இருக்கேன், வந்து என்னன்னு பாரு.
என்னப்பா? இதெல்லாம் உங்க பிளானா? பிளானா? என்னப்பா சொல்ற? ரஜினி வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருந்தா எனக்கு தெரியல, அதான் உன்னை கூப்பிட்டேன். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? நான் ஒண்ணுமே பண்ணல பார்த்திபா. வண்டியில சாவி ஆன் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நான் எதுவும் பண்ணலப்பா, நிஜமா எனக்கு தெரியாது. எடுத்துட்டு போ சொல்லுங்க. ஆட்டோ ரஜினி, வண்டி ரெடி ஆயிடுச்சு. ரஜினி பாத்தீங்கல்ல, பிளான் பண்றீங்களா? பிளான்? ஐயோ பார்த்திபா, இதுல தோசை இருக்கு, சாப்பிடு. புடி, எவ்வளவு நேரம் தான் இப்படியே புடிச்சுக்கிட்டு நிக்கிறது? அடுப்புல தோசை இருக்கு, இத சாப்பிடு. இன்னொரு தோசை எடுத்துட்டு வரேன். உட்கார்ந்து சாப்பிடு பார்த்திபா. உட்காரு பார்த்திபா. சாப்பிடு. இந்த இன்னொரு தோசை சாப்பிடு.
நேரங்காலத்துல வீட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டியதானே? தண்ணி எடுத்து குடியே. அதையும் சொல்லணுமா? எடுத்து குடி. எனக்கு போதும் தா. என்னது போதுமா? அது எப்படி போதும்? 2 தோசை தானே சாப்பிட்டிருக்க. பசியோட இருக்கிறவன பட்டினி போட்ட பாவம் எனக்கு வேண்டாம். நல்ல வயிறார சாப்பிடு. இல்ல தா, நிஜமாவே எனக்கு போதும். அப்படியா? சரி. என்னாச்சு அத்தைக்கு? இதெல்லாம் லேஸ்ல நடக்கிற காரியம் இல்லையே. என்னவா இருக்கும்? என்ன வேணும் ராதிகா? என்ன வேணுமா? நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? ரூம்ல தண்ணி இல்ல, எடுத்துக்கிட்டு போறேன். மா, நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும். அத மட்டும் சொல்லு. என்ன திடீர்னு கவனிப்பெல்லாம் பிரமாதமா இருக்கு? என்ன கவனிப்பு? சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தான், கெட்டு போச்சு. கண்ணு முன்னாடி பட்னியா தூங்க போறானேன்னு தோசை ஊத்தி கொடுத்தேன். ஓ, அவன் இன்னைக்கு தான் பட்னியா கிடக்குறானா? இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான். ஆனா இன்னைக்கு என்னமோ எனக்கு தோணுச்சு, தோசை ஊத்தி கொடுத்தேன். இதுக்கெல்லாம் நான் உனக்கு விளக்கம் கொடுக்கணுமா? நான் தாண்டி உன் அம்மா. தள்ளு. மா, இவ்ளோ நாள் நீ ஏன் அம்மாவா தான் இருந்த. இப்பதான் புதுசு புதுசா மாற்றம்லாம் தெரியுது. என்ன சைடு மாறிட்டியா? எப்படி மாத்தினாங்க? ராதிகா, எனக்கு தூக்கம் வருது, நீ வழி விடு. இவ்ளோ நாள் நீ எப்படி இருந்தன்னு மத்த எல்லார விடவும் எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த மாதிரிலாம் செய்ய வாய்ப்பே இல்ல. யாரோ மனச கலைச்சிருக்காங்க. இல்ல ராதிகா, இவ்ளோ நாளா கலைஞ்சிருந்த மனசு இன்னைக்கு தான் நேரம் ஆயிருக்கு. மா, நீ எதுக்கு இப்ப டிராமா போட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. என்ன டிராமா? ஆமா, என்னமோ நீ இது வரைக்கும் எதுவுமே செய்யாத மாதிரி சும்மா நடிக்காத. என்ன திட்டம்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீயும் மாப்பிளையும் ஒன்னா சேர்ந்து வாழணும். அதுக்கு தான் நான் இனிமே ஏதாவது திட்டம் போடணும். ஓ, ராதிகா முரளிலாம் நம்பி இனிமே உனக்கு பிரயோஜனம் இல்ல. ரஜினி கிட்ட போனாதான் பொழைக்க முடியும்னு மனசு மாறிட்டியா? ஆமா, ரஜினிக்கும் நான் தான் அம்மா ராதிகா. அதனாலதான் அவ பக்கம் நான் நிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முடிவு பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், முதல் வேலையா ரஜினியை இங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுதான் பார்த்திபனும் அனிதாவும் செய்வாங்க. ஞாபகம் வச்சுக்கோ.
என் பொண்ணு அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ போயிருப்பாடி. நமக்காக அவ நிறைய செஞ்சிட்டா. இதுக்கப்புறம் அவ அப்படியே போகணும்னு நினைச்சா கூட அவ சந்தோஷமா வாழட்டுமே. ஆனா அவ போக மாட்டா. அதான் ரஜினி.